வணக்கம் மக்களே, நான் சத்யவர்ஷா, சமூக ஆய்வாளர் மற்றும் அரசியல் ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். இளைய சமுதாயத்தை இன்றைக்கு முகவர்களாக முழுமையாக மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். அடிமைகளாக, கொத்தடிமைகளாக. ஒரு பக்கம் திரைப்படம் சார்ந்த நபர்கள் மட்டுமே முதலமைச்சராக வரப்பட வேண்டும் என்ற ஆண்டு கணக்கில் இன்றைக்கு நம்மை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். மறுபக்கம் ஒரு தனிநபர் ஆதிக்கம் நம்மை மீண்டும் மீண்டும் அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நம்முடைய உடைமைகளை முழுமையாக ஆக்கிரமித்து நம்மை ஒரு முகவர்களாக மட்டுமே நியமனம் செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு முறையான சம்பளம் நியமனம் இல்லாமல் ஒரு கிடைக்கக்கூடிய சலுகைகளை கூட இன்றைக்கு நிராகரிப்பு செய்து கொண்டு, முறையான சம்பளம் நிர்ணயம் இல்லாமலும், முறையான எந்த ஒரு காப்பீடு இல்லாமலும், முறையான எந்த மருத்துவ காப்பீடு இல்லாமல், எந்த ஒரு ஓய்வூதிய திட்டம் இல்லாமல், ஒரு நிலையான சம்பளம் இல்லாமல் இன்றைக்கு ஒரு கிடைக்கக்கூடிய வீடு கட்டக்கூடிய கடன் வசதி கூட நிராகரிப்பு செய்யக்கூடிய வங்கிகள், இந்த தனிநபர் ஆதிக்கத்தின் பின்னால் நின்று கொண்டு இன்றைக்கும் ஆளுமையாக வளர்ந்து வரக்கூடிய எண்ணற்ற வங்கிகள், இது இன்றைக்கும் இளைய சமுதாயத்தை அட்டை பூச்சிகள் போன்று நம்மை இன்றைக்கு முழுமையாக இரத்தத்தை உறிஞ்சுவதைப் போல நம்மளுடைய உழைப்பை திருடி கொண்டிருக்கின்றது. முகவர்களாக வேலை செய்யக்கூடிய இளைய சமுதாயத்துக்கு என்னுடைய வேண்டுகோள், இளைய சமுதாயமே எழுச்சியுறு. உன்னுடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை, இந்த சமுதாயத்தை முழுமையாக உருவாக்கு. திரைப்படம் சார்ந்த நபர்கள் மட்டுமே நம்மளுடைய மக்கள் பிரதிநிதியாக வரப்பட வேண்டுமா, அல்லது உங்களுடைய இந்த இளைய சமுதாயம் எங்களுக்காக சட்டமன்றத்தில் அமர்ந்து பேசக்கூடிய அந்த ஆளுமை வரப்பட வேண்டுமா என்று நீங்கள் தீர்மானிங்கள். நன்றி, வணக்கம்.